நினைவாகவே இருக்கிறார். He remembers our names always. நல்ல ஒரு தெய்வத்தை நாங்கள் இந்த இடத்துல முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பெலத்தோடு நாங்கள் அவரை ஆராதிப்போம். And so let us worship our God today with our whole of our strength, whole mind, heart and whole thinking. ஏசாயா 12வது அதிகாரத்திலே சில வசனத்தை படிக்கிறேன். So I'm going to read a few verses from Isaiah chapter 12. இரண்டாவது, இதோ தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு இரட்சிப்பானவர், நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். Isaiah 12:2. கர்த்தராகிய யெகோவா என் பெலன் என் கீதமுமானவர். God is my salvation. அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். அவருடைய நாமம் உயர்ந்ததென்று நாங்கள் பிரஸ்தாபம் பண்ணும்படி எங்களுடைய வசனம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. The word of God says, praise the Lord and declare his deeds among the people and make mention that his name is exalted. கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார். Let us sing to the Lord, for he has done excellent things. ஆறாவது வசனம், சீயோனில் வாசமாயிருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரே, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். Verse 6 reads, cry out and shout, O inhabitant of Zion, for great is the Holy One of Israel in your midst. நடக்கிற காரியங்களையோ நடந்த காரியங்களோ நடக்க போற இதை குறித்து நீங்க பயப்படாதபடி ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் சத்தமிட்டு கம்பீரிங்கள். காரணம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் எங்கள் நடுவிலே தான் இங்கே இருக்கிறார். ஆமென். அவர் நடுவிலே இருக்கிறார். Don't think about the past, the present or the future, but instead cry out to the Lord, the God who is in the midst of us. அதனாலே அவருடைய நாமங்களை நாங்கள் சொல்லி அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த சத்துருடைய திட்டங்கள் முறியடிக்கப்படும். So we're going to lift up his name, and as we continue to praise him, all of the enemy's plans will be removed. எல்லா நாமத்துக்கு மேலான அந்த நாமத்தை எங்கட வாயினாலே பிள்ளைகள் கூட உச்சரிச்சு ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்துவோம். So let us all confess with our mouths the names of our God. All the children confess and profess his name. அதனாலே நாங்கள் சேர்ந்தவர்களா இந்த எத்தனையோ நாமங்கள் தேவனே அத்தனையும் உமக்கு பொருந்துமே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாங்கள் படிப்போம். எத்தனையோ நாமங்கள் தேவனே அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே அத்தனையும் உமக்கு பொருந்துமே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலனே இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலனே இயேசுவே. எத்தனையோ நாமங்கள் தேவனே அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே அத்தனையும் உமக்கு பொருந்துமே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலனே இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலனே இயேசுவே. எல்லோகி நாமம் உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனா. ரோகி நாமம் உடையவர், எங்களை காண்கின்ற தேவனா. எல்லையோ நாமத்தை உடையவர் என்பது அதி உன்னத தேவன் என்று ஆகுமே. எல்லையோ நாமத்தை உடையவர் என்பதால் அதி உன்னத தேவன் என்று ஆகுமே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலனே தேவனே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலனே இயேசுவே. எத்தனையோ நாமங்கள் தேவனே அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே அத்தனையும் உமக்கு பொருந்துமே. நாமத்தை உயர்த்துவோம். அவர் அத்தனை நாமத்துக்கு பொருத்தமானவர். தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலனே இயேசுவே.
உடையவர் என்பதால் அதி உன்னத தேவன் என்று ஆகுமே. எல்லையோ நாமத்தை உடையவர் என்பதால் அதி உன்னத தேவன் என்று ஆகுமே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலே, பாடி பகிர்கிறோம், இயேசு நாமத்தை உயர்த்துகிறோம். எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலே, இயேசுவே. எத்தனையோ நாமங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ நாமங்கள், ஆனால் எங்கள் அப்பாவுடைய நாமத்தை மாத்திரம் ஆண்டவரே அதை மாதிரி ஒரு நாமம் இல்லையே. எத்தனையோ நாமங்கள். Your name is above all other names, O Lord. We worship you. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலே, இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலே, இயேசுவே. என்றென்றும் உயிரோடு இருப்பவர் ஏலோலாம் என்று அழைக்கிறோம். என்றென்றும் உயிரோடு இருப்பவர் ஏலோலாம் என்று அழைக்கிறோம். நமக்கென்றும் துணையாய் நம்மோடு இருப்பதால் யெகோவா ஷம்மா என்று சொல்கிறோம். நமக்கென்றும் துணையாய் நம்மோடு இருப்பதால் யெகோவா ஷம்மா என்று சொல்கிறோம். யெகோவா தேவனே, எனக்கு துணையாயிருந்த யெகோவா ஷம்மா, இயேசுவே. யெகோவா தேவனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உயரம் உன்னதமான தெய்வமே, எத்தனையோ நாமங்கள் தெய்வமே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. சொல்லுவோம், எத்தனையோ நாமங்கள் இயேசுவே, அத்தனையும் உமக்கு எத்தனையும் பொருந்தும். யெகோவா தேவனே, ஒரு நாமத்தை போல ஒரு நாமம் இல்லை ஏசப்பா. இம்மானுவேலே, இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலே, இயேசுவே. என்றென்றும் உயிரோடு இருப்பவர் ஏலோலாம் என்று அழைக்கிறோம். என்றென்றும் உயிரோடு இருப்பவர் ஏலோலாம் என்று அழைக்கிறோம். நமக்கென்றும் துணையாய் நம்மோடு இருப்பதால் யெகோவா ஷம்மா என்று அழைக்கிறோம். நமக்கென்றும் துணையாய் நம்மோடு இருப்பதால் யெகோவா ஷம்மா என்று சொல்கிறோம். யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலே, இந்த இடத்துல நீங்க மகிமைப்படுத்துகிறோம். இந்த இடத்துல மகிமைப்படுத்துகிறோம். என் தகப்பனே, we glorify your name. We magnify your name, holy name. இயேசுவே. யெகோவா தேவன். நன்றி ஆண்டவரே. யெகோவா தேவன். ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிங்க. அவருடைய நாமத்தை சொல்லி Say கூப்பிடுங்க. his name, call his எல்லா name. நாமத்துக்கு மேலான His நாமம், name is greater than every other சகல name. முழங்கால்களும் முடங்குற நாமம். Every knee shall bow down before his வானம் name. பூமி பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் அந்த நாமத்துக்கு முன்பாய் அடிபணியும். ஹalleluya. அந்த பெரிய நாமம், எங்கள் நடுவிலே இருக்கிற அந்த நாமம், எங்களை வாழ வைத்த நாமம், எங்களை உயர்த்தின நாமம், எங்களை விடுதலையாக்கின நாமம், தந்த பிள்ளை என்று சொல்லி எங்களை அழைத்த நாமம், ஆச்சரியமான நாமம், அதிசயமாய் நடத்தி வந்த நாமம். ஹalleluya. அந்த நாமத்துக்கு முன்பாய் நாங்கள் பணிந்து கொண்டு நிற்கிறோம் ஆண்டவரே. எல்லோரியோன் என்ற நாமத்தை உடையவர், யெகோவா நிசி என்று சொல்லி வெற்றியை கொடுத்தவர், எல்ரோயி என்று சொல்லி எங்களை பார்த்தவர், எபினேசர் என்று சொல்லி எங்களுக்கு உதவி செய்தவர். நீர் மறவாத தெய்வம், எங்களை மறக்காத தெய்வம் ஆண்டவர். எங்களை நீங்க மறக்கல. நாங்கள் அடிக்கடி தவறினோம், அடிக்கடி உமக்கு விரோதமாய் காரியங்களை செய்தோம். ஆனாலும் நீர் எங்களை கைவிடவில்லை. திரும்ப எங்களை சேர்த்துக் கொண்டீரே, எங்களை விடுவித்தீரே. உம்முடைய நாம மகிமை கண்ணங்களை பயன்படுத்துகிறீரே. நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மால கைவிடப்படவில்லை, நாங்கள் உம்மால மறக்கப்படலப்பா. நாங்கள் கடந்து வந்த பாதைகள் கடினம், வேதனை, பாடு. ஆனால் நீங்க எங்களை மறக்கல. எங்களை மன விருப்பங்களை எல்லாம் எங்களுக்கு தந்தீங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றினீங்கப்பா.
நாங்கள் கேட்டதை விட, நாங்கள் விரும்பினதை விட மிகவும் அதிகமாக எங்களுக்குள்ளே சிறியை நடத்தி கொண்டிருக்கிற உடைய வல்லமையின் ஆவியானவரே, இந்த இடத்திலே ஆவியானவர் நீர் அசைவாடுவீராக. பெந்தெகோஸ்தின் நாளின் அனுபவத்தை எங்கள் மேல் ஊற்றுகிற ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு விடுதலை வேணும் அப்பா. நாங்கள் விடுதலையோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க வேண்டும் அப்பா. ஆவியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க வேண்டும். Lord, pour out your Holy Spirit on us, Father Lord. We are thirsty. Thank you, Lord. இந்த வேளையிலே எங்கள் தாகத்தை தீர்க்கும். Satisfy all our thirst, Father Lord. ஆண்டவரே, so that we will be not be thirsty again. நாங்கள் இனிமேல் தாகம் ஏற்படாதபடி எங்களை உம்முடைய ஜீவ தண்ணீரால் எங்களை தாகத்தை தீரும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆவியானவருடைய உதவிக்காய், ஆவியானவருடைய வல்லமையோடு அக்கினியாய் எங்களை மாற்றுவேன் என்று சொன்னீரே. அந்த நம்பிக்கையோடு இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவரே, Holy Spirit, may you help us to glorify you, Father. எங்களை நாங்கள் வெறுமையா எங்களை போக விடாதீங்கப்பா. God, help us that we don't go back empty, Lord. எங்களுடைய தாகத்தை நீங்க தீர்க்கும்படியாய் நாங்கள் இந்த இடத்திலே ஜெபிக்கிறோம். Father, we pray to you that you would satisfy and quench our thirst, O Lord. Thank you, இயேசுப்பா. இந்த வேளையில் நாங்கள் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில பாராட்டின தயவுகள் அநேகம். So all the mercy, the loving kindness that God has shown us is great in our lives. இதுவரையில் அவர் எங்களை தாங்கினதுக்கு நாங்கள் எம்மாத்திரம். And for us that he has led us this far, we are not worthy for this. அடிக்கடி நான் யோசிப்பேன், எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். Many a times I think there are billions of people in this world. ஆனால் எங்களை அப்பா இவ்வளவு அதிகமாக எங்களை தாங்கி நேசித்து எங்களை உதவி செய்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி எங்களுடைய கண்ணீர்கள் கவலைகளை எல்லாம் துடைத்து நாள்தோறும் எங்களை விசாரித்து தன்னுடைய வலது பக்கத்திலே எங்களை நிறுத்தி எங்களை நடத்தி கொண்டு வருகிறாரே. But often I think how great God has loved us. He has cared for us. He has helped us. He's wiped away our tear and he leads us every day. அதனால் இந்த வேளையிலே எத்தனையோ நாமங்கள் தேவனே என்ற இந்த பாடலை படித்து அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். So we're going to sing this song. How many names do you have, O God? என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. So for all the loving kindness that God you have shown in my life, God, I'm not worthy for this, but I'm going to sing the song for you, Lord. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு ஏசப்பா எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களினால். வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில்
அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. தருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு தக்கதாக சரியாக மகிழ்ச்சியாக்குவார், மகிழ செய்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீ, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீ, உன்னை பொழுதும் என்னை விலகினாலோ இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொண்டீர். பொழுது கைவிட்டது போல இருந்தது, ஆனால் அவர் எங்களை சேர்த்துக் கொண்டார், இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொண்டீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, சுவே ஆச்சரியமானவரே, ஆவியானவரே, வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் என்னை தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. ஆண்டவரே, தகுதியே இல்லப்பா, நீ பாராட்டின இயேசுவே தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர், மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே என்னை நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவர் ஆவியானவரே, இயேசுவே அதிசயமானவரே, பார்த்தோம் ஆண்டவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. அவரை பார்த்து சொல்லுங்க, உட வாழ்க்கையில ஆச்சரியமான காரியங்களை செய்வார், செய்யத்தான் போகிறார். எல்லா கண்களும் ஆச்சரியப்படும் விதமாய், எல்லா கண்களுக்கு முன்பாய் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி எங்களை அவர் ஆச்சரியப்பட வைக்கத்தான் போகிறார். அன்றைய யோசுவாவை பார்த்து சொன்னார், எல்லாரும் கண்களுக்கு முன்பாய் நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அன்றைய எல்லாரும் அறியத்தக்கதாய் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே யோசுவாவிலே சொன்னார். அதே ஆண்டவர் அதே அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்லுகிறது, யோசுவாவை எல்லா கண்களுக்கு முன்பாய் அவர் மேன்மைப்படுத்தினார்.
அவர் சொன்னதை செய்கிற தேவன், அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். என்னென்ன வார்த்தையெல்லாம் உங்களோட வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையில செய்தாரோ செய்து எங்களை ஆச்சரியப்பட வைப்பார். விவரிக்க முடியாத, கிரகிக்க முடியாத ஆச்சரியமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை செய்து எங்களை சந்தோஷிப்பிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரைத்தான் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் என்னையும் உங்களையும் மறக்கவில்லை, அவர் என்னையும் உங்களையும் கைவிடவில்லை. எங்கள் பேரு நினைவாகத்தான் இருக்கிறார். தாமதித்தாலும் அந்த காரியங்கள் கடந்து வரும். அவர் சொன்னதை செய்து முடிக்கும் அளவு உன்னை கைவிட மாட்டார். அவர் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், எல்லா கண்களும் அதை காணும், சுற்றிலும் அதை பார்க்கும் என்று சொன்னாரே. ஹalleluya, ஹalleluya. நீ வெட்கப்பட்ட அதே தேசத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார். ஓதரியந்தோ ரோகோ ரோபோரியா. இதை செய்தவர் நீர், இதை நடப்பித்தவர் நீர், இதை காண்பித்தவர் நீர். ஓதர் ரபாரந்தோ ரோகோ ரோபோரியா. இதுக்கு பெருமை பாராட்ட நாங்கள் ஒன்றும் இல்லையப்பா. சகலது உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. நாங்கள் தகுதி இல்லாதவர்கள், நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் அப்பா. ஆனால் எங்களை தகுதிப்படுத்துகிற தெய்வமே, We are not worthy, but God, you have made us worthy, O Lord. நன்றி இயேசப்பா. நீங்க எங்களை மறக்கலப்பா. God, you have not forgotten us, O நீங்க எங்களை Father. மறக்கல ஆண்டவரே. God, you did not forget us, Lord. அதனால தான் இந்த வேளையில That's why this moment, Lord. உம்முடைய ஆலய பிரகாரத்திலே நாங்கள் வந்து காணப்படுகிறோம். God, we have come in your tabernacle, Father. ஒவ்வொரு நிமிஷம் உம்முடைய கிருபையினால நாங்கள் உயிர் வாழுகிறோம். God, by your grace we live each minute, Lord. அதனால தான் அப்பா நன்றி அறிந்த உள்ளத்தோடு உம்முடைய ஆலய பிரகாரத்துக்குள்ளே வந்து அப்பாவை துதிக்க தொழுது கொள்ள நாங்கள் வந்து நிக்கிறோம். That's why, God, we have come with a heart of thanksgiving in your courtyards to praise and worship you, Father. அதனால இந்த பாடலை படித்து அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். So let us sing this song all together and glorify our God's name. We have come into his house, gathered in his name to worship him. அவரை பாடி We have come into his house, gathered in his name to worship him.
பாடுவேன் என் உள்ளத்தில் என்றும் நீராளுகின்றீர். அந்நிய தெய்வங்களை நான் சேவியேன் என்றுமே. நீரே நீதய வாஞ்சை. அவரை பார்த்து சொல்லுங்க. அளவில்லா ஆவியின் நிறை உம் நாமத்துக்கே படைக்கிறேன் என் பலிகளை. உம் நாமத்துக்கே படைக்கிறேன் என் பலிகளை. Let your living water flow over my soul. Let your Holy Spirit come and take control. Every situation that has troubled my mind, every cares and burdens unto you I roll. Let your living water flow over my soul. Let your Holy Spirit come and take control. In every situation that has troubled my mind, all my cares and burdens unto you I roll. அவரை பார்த்து சொல்லுங்க. அந்த நாமத்தில் உங்களோட பராமரிப்பு ஏற்படும். அந்த நாமத்தில் உங்களை கேர் பண்ணுகிற நாமம். பாரத்தை இறக்கி வைக்க ஒரு பாதம் உண்டு. அவரை பார்த்து சொல்லுங்க. Lord, we are here in your presence, Father Lord. Even the mountain will melt like a wax, Father Lord. We trust you there, Father Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. You are my helper. You are my helper. You are my comforter. Comfort us. Comfort us, Father Lord. Let your living waters flow over my soul. Let your Holy Spirit come and take full control. Every situation that has troubled my mind, all my cares and burdens unto you I roll. Jesus, Jesus, Holy Spirit, நாங்கள் வெறுமையாய் போகக்கூடாதப்பா. God, we must not return back empty, Father. ஆண்டவரே, எங்கள் பாத்திரத்தை நிரப்புறவர் நீர். God, you are the one who fills our cup and our vessel, நீங்க Lord. சொன்னீங்க ஆண்டவரே, God, you have said, பாவம் செய்த ஒரு பெண்ணை பார்த்து சொன்னீங்க. God, you saw the
the woman who sinned, Lord. இனிமேல் உனக்கு தாகமே ஏற்படாதபடி You said to her, you will no longer be thirsty, நான் என் ஜீவ தண்ணீரை உனக்கு தருகிறேன். such that I'm giving you my living இனி waters உனக்கு to you. தாகம் வராது. You shall thirst no longer. பாவத்தின் மேல் உனக்கு இனி தாகம் வராது. You shall not have a thirst on sin anymore. வேசித்தனம் செய்ய வேண்டும் என்று உனக்கு ஆசை வராது. You will not have the desire to go into harlotry. களவெடுக்க வேண்டும் என்று உனக்கு தாகம் வராது. You won't have the desire to steal anymore. பொய் சொல்ல வேண்டும் என்று உனக்கு தாகம் வராது. You won't have the desire to lie anymore. நான் கொடுக்கிற இந்த தண்ணீரை நீ குடி. Therefore drink from the water அது that I give ஜீவ to you, தண்ணீர். because this is the living அது water. நித்தியமாய் உனக்குள்ளே ஊறுகிற அந்த And this தண்ணீர் eternally springs up in you. அதை நீ உட்கொண்டால் அதை நீ குடித்தால் திரும்ப உனக்கு தாகம் ஏற்படாது என்று And if you சொன்னார். drink this once again, you shall be thirsty no longer again. இந்த வேளையில நாங்கள் விசுவாசிக்கிற எங்களுடைய இருதயத்துல அந்த ஜீவ தண்ணீர், அன்றைக்கு வாக்கு பண்ணின அந்த ஜீவ தண்ணீர், அன்றை கொடுப்பேன் எல்லா கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலுமே நாவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த ஜீவ Right தண்ணீர் now in our hearts, God has promised in the last days, I shall pour out my spirit upon all flesh. That living water that God promised. உங்களுக்கு நிரம்பி இருக்கட்டும். May that fill us. அப்பா எங்களுக்காய் நீர் அதை செய்யறதுக்காய் உமக்கு நன்றி Thank you, செலுத்துகிறோம். Father, for you are doing this right now, Lord. நீதான் எங்கள் தொடக்கம், நீதான் எங்களுடைய முடிவு. Father, you are the beginning, you are our end, Lord. இந்த வேளையில நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. God, we glorify you in this place today now. நீதான் அல்பா, நீதான் ஒமேகா. Father, you are Alpha and you are Omega, God. நீதான் ஒரு காரியத்தை தொடக்கிறவர். You are the one who begins something. அதை நீர் தொடங்கி இருப்பீரானால் If you have started that, Lord, அந்த காரியத்தை நீர்தான் முடித்து வைப்பீர். and therefore, God, you shall accomplish and complete that, Lord. எங்களிடத்திலே ஒரு விசுவாசத்தை நீர் ஆரம்பிப்பீரானால் You are the author. If you start a faith in அந்த us, விசுவாசத்தை உம்மிலேதான் முடிக்கும்படி நீர் எங்களை பாதுகாப்பீர். and God, you will protect us so that our faith will be completed unto you as well, Lord. விசுவாசத்தை தொடக்கிறவரும் Because you are the முடிக்கிறவரும் அவர் ஒருவர்தான். Because God, you alone are the author and the perfecter of my faith, Lord. விசுவாசத்திலே நீங்கள் குறைஞ்சு போயிருக்கிறீங்க நிக்கிறீங்களா? If you think that your faith has decreased, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார். and therefore God is speaking to you today, மகனே மகளே, daughter and son, உன்னுடைய விசுவாசத்தை உன்னை சோதிக்கும்படியாய் உன்னை அந்த பிசாசானவன் சுளகினாலே உன்னை புடைப்பது போல அவன் உனக்கு புடைச்சு கொண்டிருக்கிறான். so God is saying the enemy is swirling around so to test your faith. உன்னை எப்படியாவது விழுத்தி விடலாம் என்று அவன் திண்டாடிக் கொண்டிருக்கிறான். He's trying and is deceiving into all of his trickery so that you may fall. ஆனால் உன்னுடைய விசுவாசம் ஒழிய கூடாது என்று நான் உனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். But God is saying, I am praying so that your faith does not go away. எப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்க தெரிஞ்சு கொண்டீங்க? Think about the God that you have right now. எப்படிப்பட்ட ஆண்டவர் மேல உங்களுடைய விசுவாசத்தை நீங்க வச்சீங்க? Think the God that you have chosen and placed your faith upon. நீங்க மறந்தாலும் அவர் உங்களை மறக்க மாட்டார். Even if you forget our God, he does not forget you. அவர் உங்கள் நினைவா இருக்கிறார். Because he is in remembrance of you. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொய்யான பேச்சு போல இருக்கும். It might seem like this is all lies right now to you. ஆனா காலம் வரும். But the time will come. ஏதோ ஒரு விதத்திலே உங்கள் காரியங்களை மாறுதலாய் அவர் அமைய பண்ணுவார். There will come a time when God changes everything so that your work, எப்படி everything will be செய்வார் என்று தெரியாது. accomplished. You don't know how he will do it. ஆனால் செய்வார். But he will do it. மன அமைதியை தருவார். He will give you quiet rest in நிரந்தர your முடிவை mind. தருவார். He will give you a permanent decision. எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படி உன் பேரில் வைத்திருக்கிற என் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் நினைவுகளை உன்னை குறித்து வைத்திருக்கிற நினைவுகளை For அறிந்திருக்கிறேன். God is saying, for I know the thoughts I have towards you. அது தீமைக்கு அல்லது நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். They're not for evil, but they're for hope and for a good future. உங்களை குறித்து அவர் ஒரு எண்ணம் வச்சிருக்கிறார். And God has a thought towards you. தெளிவா சொல்றார், அது தீமைக்கு அல்ல. So he says this very concisely and clearly. He says, this அது is not for நன்மைக்கே evil. அதை செய்து This is for முடிப்பார். good. I will do it for good. அதனால அவரை நாங்க இப்ப உயர்த்துவோம். And therefore we're going to lift our God's name. பரிசுத்தமான வாழ்வு வாழ எனக்கு பிறக்கு முன்னாலே என்ன தெரிந்து கொண்டவர். God, before I was even born, you called me so that I may live a holy life for you. தெசலோனிக்கர் 5 வசனம் தெரியாதலே சொல்லப்படுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே எங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குறவர். So it says in 1 Thessalonians chapter 5, the God of peace, he shall completely sanctify us. சமாதானம் இல்லாததால தான் நாங்கள் இதோ விதத்திலே எல்லாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். And because we are without the peace, that's why we are sinning. ஆனால் ஆண்டவர் சொல்றார், சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் எங்களை பரிசுத்தப்படுத்துறவர் அவர்தான். But God is saying, the God of peace, I will sanctify you. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் கிறிஸ்துவின் நாளிலே நாங்கள் இருக்கும்படியாய் அவர்தாமே அந்த உண்மை உள்ள அழைத்த தேவன் அப்படியே எங்களை நடத்துவார் என்று வேதம் He is சொல்லுகிறது. a faithful God that he says that he will guide us so that our heart, soul, mind will be blameless before him when he comes back. He is a faithful God. Amen. He will surely do it. and அந்த இடத்திலே கடைசியா சொல்றார், அவர் உண்மை உள்ள தெய்வம், அவர் அப்படியே செய்வார். He is a faithful God and he will surely do it. எப்படி செய்வாராம்? How will he do it? பரிசுத்தமாக்கி எங்களை அவருடைய வருகையிலே காணப்பட எங்களுக்கு உதவி He செய்வார். will sanctify us and therefore at his coming we will be holy before him.
அதனாலே அவரை பார்த்து நாங்கள் படிப்போம். So let us sing to him as we sing this அப்பா song. அல்பா ஒமேகா. God, you are Alpha, you are Omega, God. அப்பா அல்பா ஒமேகா புகழ் உமக்கே எப்போதும். அப்பா அல்பா ஒமேகா புகழ் உமக்கே எப்போதும். தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. அப்பா அல்பா ஒமேகா புகழ் உமக்கே எப்போதும். பரிசுத்த வாழ்வு நான் வாழ பிரிந்தீரே பிறக்கு முன்னாலே. பரிசுத்த வாழ்வு நான் வாழ பிரிந்தீரே பிறக்கு முன்னாலே. புகழ் உமக்கே புகழ் உமக்கே புகழ் உமக்கே புகழ் உமக்கே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. அப்பா அல்பா ஒமேகா துதி உமக்கே எப்போதும். மறுபடி பிறக்க செய்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே இயேசுவே. இவ்வளவு சிலாக்கியப்பட்ட ஜனங்கள், நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ரட்சித்தீரே, புகழ் உமக்கே புகழ் உமக்கே புகழ் உமக்கே புகழ் உமக்கே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. அப்பா அல்பா ஒமேகா புகழ் உமக்கே எப்போதும். உம் அன்பை ஊற்றி நீர் என்னில், உன்னத அபிஷேகத்தாலே. உம் அன்பை ஊற்றி நீர் என்னில், உன்னத அபிஷேகத்தாலே. புகழ் உமக்கே புகழ் உமக்கே. இயேசுவுக்கு மாத்திரமே புகழ் உமக்கே புகழ் உமக்கே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. அப்பா அல்பா ஒமேகா புகழ் உமக்கே என்றென்றும். இரக்கத்தில் செல்வந்த நீரே, இதயத்தின் தீபமானீரே இயேசுவே. இரக்கத்தில் தேவ பக்தி உள்ளவர்கள், ஹalleluya, அவர்களை ரட்சிக்கிறதுக்கு அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. தேவ பக்தி உள்ளவர்களை ரட்சிக்க, தேவ பக்தி உள்ளவர்களை deliver பண்ண, தேவ பக்தி உள்ளவர்களை ரெஸ்கியூ பண்ண அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். He knows how to deliver, how to rescue the godly people. Hallelujah. நன்றி அப்பா, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் செல்வந்தர், இரக்கத்தினால் தேடி வந்தவர், இரக்கத்தினால் நடத்துறவர், இரக்கத்தினால் மீட்டுக் கொண்டவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே. தேவ பக்தி உள்ள எங்களை நீர் விடுவிக்கிற தேவன் ஆண்டவரே. கொஞ்சம் பலன்தான் இருந்தது, ஆனால் நாங்கள் உம்மை மறுதலிக்கவில்லை.
கொஞ்சம் பலன்தான் இருந்தது. நாங்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ உனக்கு முன்பாய் ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன். அவன் ஒருவனும் அதை பூட்ட முடியாது. எந்த மனுஷன் பூட்ட முடியாது. ஆண்டவர் திறக்க நினைத்தார். ஆண்டவர் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிற பாதையை திறக்க நினைத்தார். ஆண்டவர் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிற பாதையை விசாலமாக்க நினைத்தார். எந்த ஒரு மனுஷனும் அதை அடைக்க முடியாது. காலம் வரும், காலம் வரும், காலம் வரும். கர்த்தருடைய கரத்திலே ஒரு கிரியையாய் எல்லாருடைய நாமத்திலே மேலான நாமமுடைய அந்த தேவன், எல்லா நாமத்துக்கு மேலான அந்த நாமத்தினுடைய தேவன் உன்னை ஒரு மகிமையின் நம்பிக்கையான ஆண்டவரை வாசம் பண்ணுகிற உலகத்திலே வாசம் பண்ணுகிறவர் நீதியின் விருட்சங்களாய் ஆண்டவரே உன்னை கிருபையாய் உன்னை சாட்சியாய் நடத்துவார். நன்றி நன்றி நன்றி. ஆவியானவரே ஆவியானவரே எங்கள் சபையை நீ குறித்திருக்கிற தாளத்துக்காய் சோதரன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அல்பா ஒமேகா, அல்பா ஒமேகா, எங்கள் தொடக்கம் எங்களை முடிக்கிறவர் எல்லாம் உமக்குள்ளே இருக்கட்டும் அப்பா, உமக்குள்ளே இருக்கட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எதுவும் எங்களுடைய ஓட்டத்தை முடிக்க கூடாது, எதுவும் எங்களுடைய ஓட்டத்தை உமை விட்டு பிரிக்க கூடாதப்பா. எங்களை வலது பக்கத்திலே நீர் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறீரப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நீரே மகிமைப்படுவீராக, நீரே உயர்த்தப்படுவீராக. சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறவர் மாத்திரமல்ல, எங்களை நடத்தும்படியாய் உம்முடைய ஆவியானவரை அனுப்பி வைத்தீரே. ஆவியானவர் எங்களுக்கு போதுமாய் இருக்கிறாரே. நாள்தோறும் எங்கள் மேல் கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரே. நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிறாரே. பிரயோஜனமானவற்றை சொல்லி தருகிறாரே. சோர்ந்து போற வேளையில் எங்களுக்கு உதவி செய்கிறாரே. சத்துவம் இல்லாத வேளையில் சத்துவத்தை பெருக பண்ணுகிறாரே. பலவீனனுக்கு பலன் கொடுக்கிறாரே. இயேசுவின் நாமத்தினால ஜெயம் கொள்ள வைக்கிறாரே. எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வீச பண்ணுகிறாரே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. எங்களை நீர் மறக்காதபடி ஆளுமக்கு நன்றி. எங்கள் சபையை நீர் மறக்காதபடி ஆளுமக்கு நன்றி. இன்றும் எங்கள் பேர் நினைவாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றியப்பா. நீடிய சாந்தம் உள்ளவரே, நீடிய பொறுமை உள்ளவரே, மனதுருகிற கர்த்தாவே, வியாதிகளை குணமாக்குற யெகோவா ராஃபா, வியாதி என்ற பிசாசை அகற்றி போட்டவரே, சகல வியாதிகளை உன்னை விட்டு நீக்குவேன் என்று சொன்னவரே, உமக்கு நன்றியப்பா. எல்லா கணத்தையும் துதியையும் மகிமையும் உம்முடைய நாமம் ஒன்றுக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. Let's all read from Psalm 121. சங்கீதம் 121 வாசிப்போம். Brother Alvin, help the people in front of you. Amen. Psalm 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என் காலை தள்ளாட ஒட்டார், உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆமென். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆமென். God is there on your right hand side. Amen. He is on your right hand side. பக்கத்தில் யார் இருக்காங்களோ தெரியாது, but God is with you. My God is with you. Amen. I don't know who is next to you, but my God is there for you. நீங்கள் போகிற பாதை கஷ்டமாக இருக்க முடியும். You may be going through a difficult path in your life, but God is with you. Amen. ஒரு 1 minute we will pray. கர்த்தர் எங்களுக்கு தந்த வேலைகளுக்காய் ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி சொல்லி let's all pray. கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் தந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கு நன்றி அப்பா. தந்த வேலைகளுக்காய் நன்றி சுவாமி. கர்த்தாவே தந்த ஆசீர்களுக்காய் நன்றி, தந்த குடும்பத்துக்காய் நன்றி, தந்த பிள்ளைகளுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. நீர் தாமே ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவரை உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்து ஆண்டவரே உமது ரட்சிப்பை எங்களை தந்து எங்களை நடத்துகிற கிருபைக்காய் சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் தந்த ஆண்டவரே ஆசீர்வாதங்கள்லேருந்து இந்த காணிக்கையும் தசமாயும் கொடுக்க எங்களுக்கு திராணியை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது 30, 60, 100ஆக மற்றவர்களுக்கு கொடுக்கவும் மற்றவர்களுக்கு செலவழிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தையும் பிளத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் ஆண்டவரே இந்த சபையில் வேலை இல்லாமல் விசா இல்லாமல் ஆண்டவரே வியாதியோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தரையும் நினைவுகிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரை சுகப்படுத்துவீர், காரியங்களை வாய்க்க பண்ணுவீர், அவர்களை இன்னுமாய் ஆசீர்வதிப்பீர்.
Father God, we pray for those who are struggling without visas and without issues and without the proper jobs in their life, Father. Give them all the things they need, Father, to survive in this country. Help them to overcome all the illnesses, Father, because you are the healer. நீர் ஒருவரே பரிகாரியான தேவன். நீர் சுகப்படுத்துவீராக. ஆவி ஆத்துமாவிலே சரீரத்திலே பலவீனம் இருக்கிறவர்களுக்கு நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டடுவீராக. டிப்ரெஷனுக்குள்ளாலே போகிறவர்களுக்கு கத்தர் விடுதலை கொடுப்பீராக. கத்தர் காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ப்ளீஸ் டேக் யுவர் சீட்ஸ்.